சுவையான புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 அழகு உளுத்தம்பருப்பை போட்டு மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்புலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். புதினா சட்னியோட சுவையை கூட்டுறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் அளவு புளி, சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கட்டு புதினாவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். உளுந்த நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அதே சமயத்தில் புதினாவும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சட்னி நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு இதை ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச இந்த சட்னியில் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு தாளிதம் கொடுத்துட்டோன்னா ரொம்பவே சுவையான புதினா சட்னி ரெடி ஆகிடும்.